மா. ராசேந்திரன் ஐயா அவர்களையும், ஒப்பிலா மதிவாணன் ஐயா அவர்களையும், முனைவர் எஸ். ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவர்களையும், மாண்பமை ப. சிதம்பரம் ஐயா அவர்களையும், முனைவர் கிருஷ்ணசன் சோர்டியா ஐயா அவர்களையும், திரு முஸ்தபா ஐயா அவர்களையும், திரு சுரேஷ் ராஜகுமாரி ஐயா அவர்களையும், முனைவர் ரீட்டா ஜான் அம்மையார் அவர்களையும், முனைவர் மு. ராமசுவாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். வரவேற்புரை வழங்கிட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தரும் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான முனைவர் ம. ராசேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடைகளும் முன்னாலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்ச்சிக் கழகம் தமிழுக்கு கலைக்களஞ்சிய தொகுதிகளை கொடுத்த பெருமையோடு கலைக்களஞ்சியம் என்கிற சொல்லையே தமிழுக்கு கொடுத்த பெருமைக்குரியது. அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் அந்த சொற்கள் இப்போதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதற்கு மாற்றாக இன்னொரு சொல்லை யாரும் இதுவரையும் கண்டறிய முடியாத அளவிற்கு ஒரு தகுதியான ஒரு சொல்லை கண்டுபிடித்து தந்த பெருமை தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு உரியது. இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் இப்போது நாடகவியல் களஞ்சியம் வெளியிடப்பட இருக்கிறது. இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கும் ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லலாம். எனக்கு தெரிந்து இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கின்ற யாரும் அல்லது இருக்கிற யாரும் ஒரு விழாவில் வந்து ஒரு தமிழ் நூலை வெளியிட்ட வரலாறு என்பது தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியீட்டிற்கு உண்டு. அதுவும் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் வெளியீடாக வந்திருக்கக்கூடிய கலைக்களஞ்சியத்தின் 5வது தொகுதி 1958 வெளிவந்திருக்கிறது. அந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த நூலை வெளியிட்டவர் அப்போது பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்படியான ஒரு பெருமைக்குரிய தமிழ் வளர்ச்சிக் கழகத்திலிருந்து இப்போது ஒரு நூல் வெளிவருகிறது, தமிழில் நாடக இயல் கலைக்களஞ்சியம் என்று. இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய பெருமை தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு உரியது. இந்தியாவிலேயே ஒரு கலைக்களஞ்சியம் உருவாக வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்போடு அதை எடுத்து செயற்பட்டவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது வியப்புக்குரியதாக இருக்கிறது. இந்திய மொழிகளிலேயே தமிழ் மொழிக்கு தான் அந்த முதல் நிகழ்வு நடந்திருக்கிறது. அதுவும் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே மொழி விடுதலைக்கு ஒரு வித்திட்டு இருக்கிறார்கள். 1946ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியான அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை தொடங்கியவர்களில் முன்னோடியாக தொடங்கியவர்கள் என்று சொன்னால் திரு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களும், இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர், சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர்களும் இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உருவாக்கியவர்கள் முக்கியமானவர்கள். பின்னால் சி. சுப்பிரமணியம் எல்லாம் இருந்திருக்கிறார். அப்படி இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தொடங்கி வைத்த அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு இப்போது அறங்காவல் குழு தலைவராக இருப்பவரும் ஒரு மேனாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள். இப்படி ஒரு பொருத்தப்பாடு இருப்பது வியப்பாக இருக்கிறது. அவருடைய தலைமையின் கீழ் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியான பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் கடந்த காலத்தில் நிதி தட்டுப்பாடில் தள்ளாடி கொண்டிருந்த போதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு ஒரு 2,15,00,000 ரூபாயை வழங்கி அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் செயற்பாடுகள் தொய்வின்றி தொடர வழிவகுத்தார்கள். அதை கொண்டு நாங்கள் செயற்பட தொடங்கி இருக்கிறோம். அது கூட போதாது என்றுதான் அறங்காவல் குழு தலைவராக இருக்கிற திரு ப. சிதம்பரம் அவர்கள் நம் முயற்சியால் ஒரு 1 கோடி ரூபாயை சேர்ந்து சேமித்து இதையும் வைப்பு நிதியாக வைத்து இன்னும் கூட தமிழ் வளர்ச்சிக் கழகம் பணிகளை தொய்வின்றி தொடரலாம் என்று சொல்லி அதற்கான முன்னெடுப்புகளை செய்தார்கள். அதற்கு அவரே முன்மாதிரியாக தன்னுடைய நிதியிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாயை தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு பொருளாதார நிதியாக வழங்கினார்கள்.
கூடுதலாக திரு சிவாலயம் மோகன் அவர்கள் உடனே நானும் ஒரு 10 லட்சம் தருகிறேன் என்று அவர் வழங்கினார். அருண் ஐஸ்கிரீம் தொழிலதிபராக இருக்கிற திரு சந்திரமோகன் அவர்கள் நானும் ஒரு 10 லட்சம் தருகிறேன் என்று வழங்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் புளோரிடா நகரில் இருக்கிற மாநகரில் இருக்கிற திருச்செந்தூர் கந்தசாமி மாணிக்கம் என்பவர் கேள்விப்பட்டு நானும் ஒரு 10 லட்சம் தருகிறேன் என்று அவர் ஒரு 10 லட்சம் தந்தார். கூடுதலாக இன்றைக்கு இப்போது மேடையில் வந்திருக்கிற திரு கிருஷ்ணச்சந்திர சோடியா அவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த முதலமைச்சர் அவர்களுடைய நிதி வருவதற்கு முன்பெல்லாம் எப்போதெல்லாம் தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் அவர்தான் கை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று. அதிலும் பாருங்கள், அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று அவர் வருகிற போது அவருடைய துணைவியார் வீட்டில் புறப்படுகிற போது அவருடைய துணைவியார் 5 லட்சத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பார்கள், கொஞ்சம் கூட கொடுங்க என்று சொல்லி அனுப்புவார்கள். அதன்படி மனைவி சொல்லை மறுக்காதவர். அதன்படி கூடுதலாக நிதி உதவி வழங்கி அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை இப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டு வந்து செயலாற்றி கொண்டு இருப்பவர் இப்போதும் துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு கிருஷ்ணச்சந்திர சோடியா என்பது அவர் இயற்பெயராக இருந்தாலும் எல்லோரும் திருக்குறள் சேட்டு என்று தான் அழைப்பார்கள். ஏனென்றால் ஒரு 2 நிமிடம் பேசினால் ஒரு திருக்குறளாக சொல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அப்படியான இந்த தமிழ் வளர்ச்சிக் கழக பணியை தொடங்கிய போது உடனிருந்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர் யார் என்றால் லட்சுமணசாமி முதலியார். அவர்தான் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் இங்கே சென்னை பல்கலைக்கழக வளாகத்திலே இருந்து செயற்பட வேண்டும் என்று நினைத்து அதற்கான வசதிகளை செய்து கொடுத்த அந்த பெருமகனாரின் தொடர்ச்சியாக இப்போதும் துணைவேந்தர் பொறுப்புக்குள் உறுப்பினராக இருக்கிற பேராசிரியர் ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். எப்போதெல்லாம் எங்களுக்கு நெருக்கடிகள் வருகிற போதெல்லாம் நாங்கள் நேரடியாக இல்லை என்றாலும் எப்படியாவது தொடர்பு கொண்டு பேச முயன்று அந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டு இந்த தமிழ் வளர்ச்சிக் கழக பணிகள் சிறப்பாக நடைபெற இப்போதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் பதிவாளர் முனைவர் ரீட்டா ஜான் அவர்கள். ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிற வகையிலும் தான் இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்குவதாக இருக்கிற மதிப்புக்குரிய திரு பாசி அவர்கள் மதுரையிலிருந்து சென்னைக்கு விமான நிலையத்தில் இறங்கி இங்கே வண்டியில் ஏறிவிட்டார், வந்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார், நான் வருவதற்காக காத்திருக்க வேண்டாம், நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்கி விடுங்கள் என்று. ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்குவது எவ்வளவு சரியாக இருக்கும் என்று. திரு முஸ்தபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அந்த புறவலர் நிதியை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா, வரிசையாக யார் யார் வழங்கி கொண்டிருந்தார்கள் என்று. இப்போது இன்றைக்கு வழங்க இருக்கிறார் இவர் ஒரு 10 லட்சம் ரூபாயை தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு புறவலர் நிதியாக. அப்படி தமிழ் வளர்ச்சிக் கழகத்தோடு தொடர்புடைய இவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓராண்டு காலத்தில் இடையில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்த போதிலும் கூட இந்த ஓராண்டு காலத்தில் தமிழ் வளர்ச்சிக் கழகம் ஒரு அரிய நூலை கொண்டு வந்திருக்கிறது. அது நாடகவியல் களஞ்சியம் என்பது. பேராசிரியர் ராமசாமி அவர்கள் நாடகத்துறையில் ஈடுபாடு உடையவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, அதாவது நாடகத்துறையில் ஈடுபாடு கொண்ட காலத்திலிருந்து அவர் மனதில் தேக்கி வைத்திருந்த அந்த அரிய கருவூலங்களை எல்லாம் மீட்டெடுத்து இப்போது ஒரு நூலாக தந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை மாதத்தில் இந்த நூலை என்னால் முடித்து தர முடியும் என்று சொன்னாரோ அந்த கடைசி தேதியில் நூலை முடித்து கொடுத்த பெருமைக்குரியவர் அவர். அவருடைய ஈடுபாட்டையும் பெருமையையும் சொல்லி மாளாது. அவருடைய நூலை யார் பெற்றுக்கொள்வது? வெளியிடுவதற்காக இருந்த அமைச்சர் அவர்கள் திருச்சியிலிருந்து வருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. அந்த நூலை பெற்றுக்கொண்டு அவரை வாழ்த்துவதற்கு தகுதியானவர்கள் யாரை இருக்க முடியும் என்று நாங்கள் யோசித்த போது அவரையும் கேட்டபோது அவர் சொன்னார், சிறை என்ற ஒரு படம் இருக்கிறது, அந்த படத்தின் இயக்குனர் திரு சுரேஷ் ராஜகுமாரி, அவரை அழைக்கலாம் என்று சொன்னார். நான் கேட்டேன், அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். இல்லை, தெரியாது. பிறகு அவருடைய படத்தை பற்றி நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன், அதை அவர் படித்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னார். அப்படியெல்லாம் கேட்டு பாருங்கள், அவர் வந்தால் மகிழ்ச்சி தான்
ஏன்னா அண்மையில் வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய திரைப்படமாக சிறை திரைப்படம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதனுடைய திரைப்பட இயக்குனர் திரு சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக இங்கே இருப்பவர்கள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். வந்திருக்கிற வருகையாளர்களே எங்களுடைய தமிழ் வளர்ச்சிக் கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் முன்னாள் துணைவேந்தர் காளிராஜ் அவர்கள், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தஞ்சையிலிருந்து வந்திருக்கிற பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள், பேராசிரியர் ராமநாதன் அவர்கள், வேலுமணி அவர்கள் என்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தமிழ் வளர்ச்சிக் கழக பணிகளை இந்த தொய்வின்றி இயல்பாக எடுத்து செல்கிற பேராசிரியர் ஜெயதேவன் அவர்கள், எங்களுடைய அறங்காவல் குழு, ஆட்சிக்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், திருப்பூர் கிருஷ்ணன், திரு சிவாலய மோகன் என்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். தலைமை தாங்க வருகிறவரை தற்காலிக தலைமை பொறுப்பை திரு கிருஷ்ணச்சந்த் சோடியா அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மதிவாணன் ஐயா அவர்கள் விருந்தினர்களுக்கு நூலினை வழங்கி சிறப்பு செய்வார். நிகழ்வில் தொடர்ச்சியாக முன்னிலை உரையாற்றிட சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் முனைவர் எஸ் ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவர்களை உவகையோடு அழைக்கின்றோம். அறங்காவலத்துறை தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நாடகவியல் களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய முனைவர் மா ராஜேந்திரன், தலைவர், தமிழ் வளர்ச்சிக் கழகம் அவர்களே, இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் அறங்காவலர் மாண்பமை ப. சிதம்பரம் எம்பி, மேனாள் ஒன்றிய நிதியமைச்சர், தலைவர், அறங்காவல் குழு, தமிழ் வளர்ச்சிக் கழகம் அவர்களே, திரு ராஜகுமாரி அவர்களே, முனைவர் ரீட்டா பதிவாளர் அவர்களே, நன்றியுரை வழங்க உள்ள முனைவர் ராமசாமி ஐயா அவர்களே, நூலாசிரியர் அவர்களே, மற்றும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் ஐயா ஜெயதேவன் ஐயா அவர்களே, டாக்டர் பழனி அவர்களே, டாக்டர் மணிகண்டன் அவர்களே, டாக்டர் சங்கர நாராயணன் அவர்களே, டாக்டர் ஒப்பிலா மதிவாணன் அவர்களே, டாக்டர் ஆண்டவர் அவர்களே, டாக்டர் கலைச்செல்வி சிவராமன் அவர்களே, டாக்டர் அரு ராமநாதன் ஐயா அவர்களே, டாக்டர் கந்தசாமி அண்ணா அவர்களே, ப்ரொஃபசர் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் விஜயராகவன் ஐயா அவர்களே, மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் டான்ஸ்கி டாக்டர் வேல்முருகன் ஐயா அவர்களே, டான்காம் செயலாளர் சௌரிராஜன் ஐயா அவர்களே, மற்றும் எக்கனாமிக்ஸ் துறையை சேர்ந்த HOD மேடம் சின்னம்மை அவர்களே, மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு. 1945, 1946 and 1947 இந்த 3 வருஷமும் முக்கியம். இந்த விழாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிதம்பரம் ஐயா அவர்கள் பிறந்த ஆண்டு 1945. அந்த வருஷத்தில் தான் இதை பற்றி திங்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த கழகம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு. அது பாருங்கள், சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடியே 1946 இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாகுது. அது என்னன்னு தெரியலது. ஐயா பிறந்தோன்னா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த தமிழ் வளர்ச்சித்துறை இந்த நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே வருது. இது நான் காலையில் படிக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற அறங்காவலத்துறை ஐயா பாசி ஐயா அவர்கள் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கல்லூரிகளில் படித்தவங்க. எம்சிசியில் படித்தாங்க, லயலா பிரசிடென்சி காலேஜ், அப்புறம் மெட்ராஸ் லா காலேஜ். அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் எம்பிஏ பண்ணாங்க. நான் ஐயா அடிக்கடி பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள இந்த நாட்டோடைய பாரத பிரதமராக வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குங்கிறதையும் நான் வலியுறுத்தி சொல்கின்றேன். ஏன்னா அவங்க ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போதும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இந்தியாவில் வந்தது. அவங்க வந்து இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு வரும்போது நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், பெருமைப்பட்டோம். ஏன்னா அது அந்த முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கும் போது எனக்கு இப்போ நான் மறந்துடுவேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயாட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நம்ம வந்து நான் என்சைக்ளோபீடியா பற்றி நான் கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கேன். ஜப்பானில் பண்ணும்போது 10 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சாம்பர்ஸ் என்சைக்ளோபீடியா, அப்புறம் அமெரிக்கானா பிரிட்டானிக்கா, அப்புறம் அமெரிக்கானா என்சைக்ளோபீடியா ஆஃப் அமெரிக்கா, அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் தான் எடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழ் கலைக்களஞ்சியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ ஆழமாக செய்யப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு 10 வால்யூம்ஸ் வர்றது. 5th வால்யூம் வந்து ஜவஹர்லால் நேரு ஐயா வந்து திறந்து வச்சது. சார், இந்த பில்டிங் கூட வாஸ் இனாகிரேட்டட் பை ஜவஹர்லால் நேரு, த சேம் பில்டிங், செட்டினரி பில்டிங். ஸோ தேர் இஸ் அ ஹிஸ்ட்ரி வித் தமிழ் வளர்ச்சி கழகம். இப்போ எனக்கு ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து மருத்துவத்துக்கு என்சைக்ளோபீடியா போட்டோம், சித்த மருத்துவத்துக்கு போட்டிருக்கோம், சில்ட்ரன் என்சைக்ளோபீடியா போட்டிருக்கோம். இப்போ என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயாவுக்கு, செயற்கை நுண்ணறிவு இப்போ டான்காமில் அவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க. டான்காமில் இருக்கிற மாதிரி என்சைக்ளோபீடியா அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா செயற்கை நுண்ணறிவு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தமிழ் லிங்குஸ்டிக்ஸ், அந்த ஏரியா வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கு, அதையும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் சேரில் உள்ள எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வந்து நம்ம கழகத்தில் வந்து ஒரு ஆனரரி மெம்பராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறையாவது ஆன்லைன்லையாவது, ஏன்னா இப்போ நம்ம வந்து வேர்ல்டு பூரா நம்ம தமிழ் ஸ்காலர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இப்போ சௌரியெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய எங்கள் அறிவுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு லெக்சர் மட்டும் அதை பண்ணிவிட்டு அதை ஒரு புக்கு மாதிரி இயர்லி ஒன்ஸ் கூட போட்டால் நல்லாயிருக்கும். சென்னை பல்கலைக்கழகம் ஒரு அன்னை பல்கலைக்கழகம், கண்டிப்பாக இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை பற்றி நிறைய பேச ஆசைப்பட்டேன், ஆனால் டைம் இல்லை. இந்த புக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூராயா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஆலேருந்து எல்லா எடுத்து 1166 வேர்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் மை ஸ்கூலிங், நான் க்ரீக் லாட்டின் வேர்ட்ஸ்லாம் படிப்பேன், ரூட்ஸ்லாம் படிப்பேன். அப்போது இந்த என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மொழிக்கும். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. இவ்வளோ ஸ்காலர்ஸ்லாம் சேர்ந்து இவ்வளோ பாடுபட்டு அந்த கலைக்கலைஞர் வந்திருக்கு. இது வந்து ஒரு பாடத்திட்டமாக இல்லாமல் இருக்குது. அதுக்கு வேண்டிய முயற்சிகளை சென்னை பல்கலைக்கழகம் கண்டிப்பாக எடுக்கும். இப்போது அந்த புக்கை பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒவ்வொரு வேர்டும் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி இருக்குது. சார் வந்து ஆர்ஸ் பொயட்டிக்காவை ரெஃபர் பண்ணுறாங்க, ஹொரேஸோட ஆர்ஸ் பொயட்டிக்கா, அப்புறம் க்ரீக் லாட்டினில் உள்ள சில முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த வார்த்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாலை மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த புத்தகம் வந்து உலகம் பூரா போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு விட இழுத்து நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவிற்கு நன்றி. அரிய பல தகவல்களை தன்னகத்தே கொண்ட நாடகவியல் களஞ்சியம் நூல் குறித்த அறிமுக உரையை வழங்கிட நூலாசிரியர் முனைவர் மு. ராமசுவாமி அவர்களை பேராவலோடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுங்கிறதே மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய நூல்கள் இதற்குமே இந்த மாதிரியான வெளியீட்டு விழாக்கள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நானே போடுற புத்தகத்தை நானே வெளியிட்டுக்கிறேன், அப்படி தான் நடந்தது. இப்போ தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த நூலை வந்து வெளியிடுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரெண்டாவது, என்னை வேலை வாங்கியே
என்னை அழகுபடுத்துகிற ஆர்வம் மிகுதியாக கொண்டவர் தமிழ் வளர்ச்சித்துறை தலைவர். அந்த அடிப்படையிலே என்னை இதற்குள்ளே இழுத்து கொண்டு வந்து விட்டார். நான் சரி செய்யலாம். எல்லாருமே ஒவ்வொரு வகையில் எனக்கு வந்து உதவி இருக்கிறாங்க. அதே போல் அவங்க மாண்புமை மேனாள் நிதியமைச்சர் அவர்கள் இதனுடைய அறங்காவல் குழு தலைவராக இருக்கிற நிலையிலே அவர் இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஈப்பா இருக்கிறாரு, அவரை போய் பார்க்க சொல்லுங்களேன். அவர் 96 வயது. அவரை போய் பார்க்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் அப்போதான் யோசித்தேன், பரவாயில்ல, இவங்க வந்து வெறும் அதிகாரிகளாகவோ அல்லது அலுவலர்களாகவோ மட்டும் இல்லாமல் ஒரு அக்கறை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்களேங்கிறதுனால இவரை ஈப்பாவை போய் பார்த்தேன். சில விஷயங்கள் அவர் பாவம் வெளியில் வர முடியாது, ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நிறைய. அதில் பல விஷயங்கள் வந்து சொன்னார். அதை பற்றியும் நான் இதில் பண்ணியிருக்கிறதுங்கிறத சொல்லும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார். அந்த ஒரு தன்மை. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுங்கிறது போல் இங்கே பல்கலைக்கழகத்தில் இதற்கான ஒரு இடம் கொடுத்து அவங்க துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர், அதே போல் பதிவாளர் அவர்கள் இதற்கு இத்தனை ஒத்தாசையாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறதுங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் பேராசிரியர் அவர்கள் அவங்க திருக்குறள் ஸ்டேட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையும் இங்கே பார்க்கும் பொழுது, அதே போல் அவங்க முஸ்தாபா இதற்காக 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்கறதுக்காக ஒருவர் வந்து இருக்கிறதுங்கிறது எல்லாமே இந்த நிகழ்ச்சியை ஒட்டி நடக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் நூலை பற்றி, ஏன்னா உங்கள் கையில் எல்லார்ட்டையுமே இருக்கிற மாதிரியே தெரியுது, நூலை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன். அதே போல் இங்கு அமர்ந்திருக்கிற அவர் தோழர் சுரேஷ் ராஜகுமாரி, இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சிறைங்கிற படத்தினுடைய இயக்குனர். அவரை வந்து யாரை கூப்பிடலாம்னு பல பேரை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவரை கூப்பிடலாமே அப்படின்னு யோசித்தோம். சார் சரி அப்படின்னாங்க. எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் நானே வர்றேன், அழைப்புதல் கொடுக்க கூட நீங்கள் வர வேண்டாம், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கிறாரு. இது வந்து நான் 1998 நான் ஆரம்பித்த வேலை இது. இந்த நாடக கலைச்சொல் களஞ்சியம் அப்படின்னு, அதற்கு முன்னாடி நாடக கலைச்சொல் அகராதி அப்படிங்கிறத ஆரம்பித்தேன் 1998. 2001 அதை பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு அனுப்பி அது பேசப்பட்டது. அப்போ அதற்கு பிறகு 2008 அதை ஒரு பெரிய அளவில் செய்யணுமேங்கிறதுக்காக நாடக கலைச்சொல் களஞ்சிய அகராதி அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் இணைச்சி ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தேன். 2011 அந்த வேலையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டேன். ஒரு கட்டத்தில் வயது ஆக ஆக நமக்கு ஒரு அச்சம் வர ஆரம்பிக்குது இல்லையா? எவ்வளோ காலம் நாம் இருக்க போகிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு எல்லாத்தையும் தேட ஆரம்பித்தேன். சில நான் சார்ந்த, என் துறை சார்ந்த, நாடகம் சார்ந்த சில விஷயங்களை செய்யணும். இந்த ஒரு 3-4 விஷயங்களை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அதை தேடி எடுத்தோம். அது மழையில் நனைஞ்சி, பூசணம் பூத்து, கருப்பு அடித்து, ரொம்ப அவ்வளோதான். நம்ம என்னடா நம்ம வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியான ஒரு விரக்தி வந்தது. அப்போ நண்பர்கள் தான், தோழர்கள், அவங்க தான் நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஒவ்வொரு பேப்பரையும் நாங்கள் காய வச்சு கொண்டாடுறோம்னு அவங்க வந்து காய வச்சு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது. என்னடா இது,
இதை எப்படி எல்லாம் ஓட்டையாக பொத்தலாக இருக்குது, இதை யார் அட்டாச் பண்ணி எப்படி பண்ண முடியும்? சரி, இதோட நம்ம வாழ்க்கை இதாயிரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கும் ஒருத்தன் வந்தாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறேன் ஐயா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ, இந்த இதை நான் பண்ணுவதன் மூலமாக நான் இந்த அறிவை பெறுகிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு ஒருத்தங்க வந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அந்த இதை, ஏன்னா இன்றைக்கு அவங்களுக்கு தோல் இது இறங்கி இருக்குதுங்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய இந்த வேலையை செஞ்சதுனால கூட இருந்திருக்கலாம், தெரியல. ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு அதை தட்டச்சு பண்ணணும். 3 தடவை 4 தடவை 5 தடவைன்னு திரும்ப திரும்ப நான் திருத்தி புதுதாக கொண்டு போய் கொடுக்க தட்டச்சு பண்ண. சொன்ன நாளில் பேராசிரியர்கிட்ட அதை கொடுக்கணுமே அப்படிங்கும் பொழுது, ஏன்னா அதை புத்தக அச்சடிக்கிற நிலைக்கு நான் அங்கே கொண்டு போகலை, அதற்கு முன்னாடி உள்ள நிலையில் கொண்டு கொடுத்தேன். அவர் என் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு, பாவம் இவ்வளோ தூரம் இவற்றை வேலை வாங்கினதே போதும் அப்படின்ட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சென்னையிலேயே இங்கே அந்த வேலைகளை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த மீதி பொறுப்பை அவர்கள் எடுத்தார்கள். அதே போல் பேராசிரியர் ஜெயதேவன் சார், அதனுடைய நல்லா வந்திருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதில் அவங்க 2 பேருக்கும் பெரிய பங்கு இருக்குது. நான் 2011 உள்ளதை தொடர்ச்சி எடுத்து புதிதாக சேர்த்தேன். ஏன்னா இன்றைக்கு 2025 ஒன்றை கொண்டு வரும் பொழுது அதை அப்படியே கொடுக்க முடியாதுங்கும் பொழுது பல கருத்துக்கள் எனக்கு மாறி இருந்தது. எல்லாவற்றையும் சேர்த்து இணைச்சி தான் அந்த நூலை கொண்டு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்படியான ஒரு சூழலில் இவர்கள் முன்னாடி அதை வெளியிடுறதுங்கிறதும், என்னுடைய இதுவரைக்கும் முன்னாடி 46 புத்தகங்கள் போட்டிருக்கிறேன், அதற்கு கிடைக்காத வெளிச்சம் இந்த 47வது புத்தகத்திற்கு கிடைச்சிருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அத்தனை பேருக்கும். இதான் சேகரித்த சொற்களுக்கான விளக்கங்களை தேடி தேடி சேகரித்து கொடுத்துருக்கேன், ஒரு தேனியை போல். இது தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வாசித்து அதை விவாதிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி 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 நன்றி. நாம் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் நாடகவியல் களஞ்சியம் நூல் வெளியீடு நிகழவுள்ளது. தமிழ் வளர்ச்சிக் கழகம் அறங்காவல் குழு தலைவரும் மேனாள் ஒன்றிய அமைச்சருமான மாண்புமை ப. சிதம்பரம் அவர்கள் தங்களின் திருக்கரங்களால் நூலினை வெளியிட வேண்டுகின்றோம். நிகழ்வை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க சிறை திரைப்படத்தின் இயக்குனர் திரு சுரேஷ் ராஜகுமாரி அவர்களை பெருமகிழ்வோடு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள். இங்கே கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இது என்னுடைய இந்த மாதிரி இன்டெலெக்சுவலாக இருக்கிற ஒரு இடத்துல முதல் மேடை இது. அதனால் ஏதாவது தவறாக வார்த்தைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பாக நடந்த நாடக களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழாவை என்னை கூப்பிட்டு கொடுத்ததுக்கு நான் பெரிய ஒரு கௌரவமாக பார்க்குறேன். ஏன்னா திரைப்படம்ன்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே இல்லை, அதில் அரசியலும் இருக்குது. அந்த ஐயா முனைவர் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய கட்டுரை எழுதி அனுப்பிச்சார். அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அவர் ரொம்ப நுணுக்கமாக அதை பற்றின நிறைய புரிதலோடு எனக்கு எழுதி அனுப்பிச்சார். அதை படிக்கும்போது ஒரு பார்வை எனக்கு ஒரு பெருசாக மாறிச்சு. அப்போ அவர் என்னை கேட்டார், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே இந்த நிகழ்வு இந்த கௌரவிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய இது இருக்கான்னாக்கா, அதாவது என்ன சொல்கிறதுனா,
அவன் ஏதோ அதுவும் வரமாட்டுது. அந்த கௌரவிக்கிற அளவுக்கு நான் ஒரு ஆளானா கண்டிப்பாக எனக்கு அப்படி தெரியவே இல்லை. அதுதான் எனக்கு அந்த வார்த்தை தடுமாற்றமாக இருக்குது. ஆனால் மற்றபடி இது கொடுத்ததில் வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி. அப்போ மேடைகளில் பெரியவர்கள் பல பேர் இருக்காங்க. இவங்க எதிர்க்க நான் பேசுறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாருமே என்னை பார்த்து உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முனைவர் ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. வாழ்த்துரை வழங்க சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ரீட்டாஜா நம்மையார் அவர்களை உள்ளன்போடு அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் ஒன்றிய நிதியமைச்சர், தலைவர், அறங்காவலர் குழு, தமிழ் வளர்ச்சி கழகம், மாண்புமை ப. சிதம்பரம் ஐயா அவர்களே, முனைவர் மா. ராஜேந்திரன், தலைவர், தமிழ் வளர்ச்சி கழகம் அவர்களே, முனைவர் எஸ். ஆம்ஸ்ட்ராங், உறுப்பினர், துணைவேந்தர் பொறுப்புக்குழு அவர்களே, திரு சுரேஷ் ராஜகுமாரி அவர்களே, முனைவர் மு. ராமசுவாமி அவர்களே, உங்கள் மேலும் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற ஆன்றோர், சான்றோர், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவை குறித்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் பேராசிரியர்கள் இருவர் என்னிடத்திலே வந்து கூறி இந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்து விட்டு போனார்கள். இந்த புத்தகத்தை பார்த்தவுடன், ஆனால் இன்றைக்கு வெளியிடப்பட்டதில்லை, இதனுடைய ப்ரீவியஸ் காப்பி, ரஃப் காப்பி, இதை பார்த்தவுடனே இதை படிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஏனால் தமிழ் என்பது, நான் இயற்பியல் பேராசிரியர், ஆனால் தமிழ் ஆர்வம் என்பது என்னுடைய தமிழாசிரியர்களால் பள்ளியிலும் கல்லூரியிலும் எனக்கு ஊட்டப்பட்டது. ஆகவே இதை படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் இப்பொழுது பேசிக்கொண்டு இருப்பது 4ஆம் தமிழ் ஆராய்ச்சி களஞ்சியம், ஆராய்ச்சி நூலை வெளியிட வேண்டும், தமிழில் வெளியிட வேண்டும். ஏன்னால் தமிழில் சரியான பொருள் கொள்ளுகிற அளவிற்கு வார்த்தைகள் இல்லை, ஆராய்ச்சி அந்த மட்டத்தில் இல்லை. ஆகவே நாங்கள் அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பார்த்தா நாடகவியல் களஞ்சியம் என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனாலும் பாருங்கள், 1-2 தினங்களிலே உடல்நிலை சரியில்லாததினால் முழுவதுமாக படிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் ஒரு சிலற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த நூல் எவ்வளவு செழுமையானதாகவும் அருமையானதாகவும் போற்றக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதனை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். புத்தகம் என்பது அது மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வழியாக போகிற ஒவ்வொருவனை என்னை எடுத்து படி, நீ என்னை எடுத்து படி என்று கூப்பிடுகிறது ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி அந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் அமைப்பும் அதனுடைய அட்டையும் அதில் தீட்டப்பட்டிருக்கிற ஓவியங்களும் வண்ணங்களும் நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ பல புத்தகங்கள் இருந்தாலும் இது எந்த புத்தகம் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆவா வரும். அந்த வகையிலே இதை பார்த்த பொழுது எனக்கு ஏன் பிடித்து விட்டது என்று சொன்னால், நாடகவியலே அந்த காலத்தில் வைக்கிறது போல ஒரு ஒலிபெருக்கி மைக்கை வச்சிருக்கிறாங்க. அதில் அருமையாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி மிகவும் அருமையாக புடவை அணிந்த ஒரு பெண்மணி அவர் நின்ற நாடக மேடையை நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, பெருமைக்குரிய ஒரு காரியம். ஆகவே இந்த புத்தகம் இதிலேயே வென்றுவிட்டது. அடுத்தபடியாக ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு சில புத்தகங்கள் எப்பொழுதுமே நம் நினைவில் நின்று கொண்டிருக்கும். கஷ்டங்களோ நஷ்டங்களோ வரும் பொழுது
அந்த புத்தகத்தை மறுபடியும் எடுத்து பார்ப்போம். சோர்வு ஏற்படும் பொழுது அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி நமக்கு தோணும். அந்த 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு புத்தகம் உண்டு. நம்முடைய இயற்பியல் பேராசிரியர் பெருமதிப்பிற்குரிய வேல்முருகன் இருக்கிறார், அவருக்கு தெரியும். கான்செப்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ் பேஸர்னு ஒரு புக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. நேற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது நான் நினைத்து கொண்டேன், நாம் அங்கே கிண்டியிலே வைத்திருக்கிற அந்த புத்தகத்தை கொண்டு வந்து எப்படியாவது இந்த பதிவாளர் அந்த டேபிளனாவது வச்சிடணும். மூட நம்பிக்கை போல இருந்தாலும் அப்படிப்பட்டதான ஒரு ஈர்ப்பு புத்தகத்திற்கு உண்டு. அதுதான் உண்மை. அதை நாம் மனதளவிலே நினைக்கும் பொழுது உணர்வளவிலே அதை உள்வாங்கும் போது அது நிச்சயமாக அது வலிக்கிறது. அந்த வகையில் இந்த புத்தகம் நிச்சயமாக அருமையாக பலரையும் ஈர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அடுத்தபடியாக இதில் பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் நான் எல்லாவற்றையும் சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. அதில் QR கோட் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்றார் போல நம்ம யூடியூப் வீடியோ வேணும், அந்த பொருள்படுகிற யூடியூப் வேணும்னு சொல்ல ஒரு சில பக்கங்களிலே QR கோட் போட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த QR கோடு கொஞ்சம் மாடர்னைஸ்டாகவும் இருக்குது புக்கு. நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி தேவைப்பட்டால் அதற்கு ஒத்ததான வீடியோவையும் பார்த்து கொள்ளலாம். அந்த அமைப்பு இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 190வது பக்கத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, ஆனால் இப்போ சமயம் இல்லை. ஐயாவை வைத்துக்கொண்டு நான் பேசக்கூடாது, ஆகவே நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. நாடகபாணி நாடகக்கலை, காவியப்பாணி நாடகக்கலை, இப்படி 2 இருக்குன்னு எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் வரைக்கும். ஆகவே இதை பார்த்த பிறகு இன்னும் ஆசை வந்தது, இதுக்கு இவ்வளவு வித்தியாசமா? எங்களுக்கு சயின்ஸில் தான் டேப்லர் காலம் போட்டு டிஃபரன்ஷியேட் அப்படின்வாங்க, நாங்கள் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுத வைப்போம். இதில் பார்த்தா நாடக பாணி நாடகக்கலை, காவிய பாணி நாடகக்கலை 19 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அப்போ இதில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது என்பதனை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்லாமல் சோம்பல், மகிழ்ச்சி, கோபம், சோகம், தொழுகை, மனமலர்ச்சியை வெளிப்படுத்தும் முகமலர்ச்சி, அப்புறம் நஞ்சை உண்டவன் எப்படி தன்னுடைய அதை அபிநயத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், ஒவ்வொன்றிற்கும் ஒரு நாடகம் நடிப்பவன் தன்னுடைய அத்தனை உறுப்புகளையும் அந்த நாடகத்துக்கு ஏற்றாற் போல் காண்பிக்க வேண்டுமா. அது களஞ்சிய சொற்கள் இருக்கிறது. அவை அடக்கத்தின் காரணமாக நான் அந்த சொற்களை இப்பொழுது சொல்லவில்லை, போய் பார்த்து கொள்ளுங்கள். அருமையான தமிழ் சொற்கள் இருக்கிறது. அதற்கு பொருள் அழகாக கொடுத்திருக்கிறார். ஒரு சில இடங்களிலே அதை படத்தையும் போட்டு காண்பித்திருக்கிறார். அது எப்படி காண்பிக்க வேண்டும், சோகத்தை எப்படி காட்ட வேண்டும், கண்ணை எப்படி காட்டணும், கையை எப்படி காட்டணும், இதுதான் நாடகம். இதை உள்வாங்கி நடிப்பவன் தான் நம்ம நடிகர் திலகர் எம்ஜிஆர், நம்ம சிவாஜி கணேசனை போல உள்வாங்கி முழு மெய் பொருள் ஆவி என்று எல்லாவற்றையும் அதற்குள் செலுத்தி நடிக்கிறவர்கள் தான் இந்த நாடக கலையிலே வென்றவர்கள் என்று சொல்லி இதை படித்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு அழகான களஞ்சிய சொற்கள் உண்டு, பொருள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்து நாடகம் நடித்தவங்க, அந்த காலத்தில் நடித்த சினிமா, இதெல்லாம் இதிலேருந்து கற்றுக்கொண்டு நடித்தார்களா, இல்லை அப்படி நடித்ததினாலே பெருமை பெற்றார்களா என்று நம்மால் யோசிக்க முடிகிறது. அந்த அளவுக்கு இது களஞ்சியம். கண்டிப்பாக நம்முடைய பின் சந்ததியார் இதை பார்க்க வேண்டும். தமிழினுடைய செழுமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கென்று ஐயா அவர்கள் எடுத்த முயற்சி மிகப்பெரிய முயற்சி. எங்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கால இளைஞர்களுக்கு நாடகமும் தெரியாது, சாரி டு சே, எது எப்போ பார்த்தாலும் செல்லு தான், செல்லே பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டும், இவ்வளவு களஞ்சியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. சரி, இறுதியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகிறேன். 265வது பக்கத்திலே 285 நினைக்கிறேன். சாரி, 295 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், நான் வாசிக்கிறேன், தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தமிழ் நாடக உலகில் முதலில் மேடையில் பங்கேற்ற பெண்கள் யார்? அவர் எந்த பின்னணியில் இதில் நடிக்க வந்தவர்? தொடர்ந்து பெண்கள் வர தொடங்கிய பின்னர் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? போன்ற வரலாற்று தரவுகள் இன்னமும் முழுமையாக திரட்டப்படவில்லை. இதுவரை வெளிவந்த தமிழ் நாடக வரலாற்று நூல்களில் இடம்பெறும் சில பெண்கள் உண்டு. கும்பகோணம் பாலாமணி அம்மாள், PS தானு அம்மாள், ராஜாமணி அம்மாள், TM கமலவேணி, கொண்டித்தோப்பு சாரதா, TP ராஜலட்சுமி, KS அனந்தலட்சுமி, TT தாயம்மாள், KP ஜானகி அம்மாள் என்று அந்த பட்டியல் நீளும் என்கிறார் அப்படின்னு போட்டிருக்கிறார். இவங்களை வாசிக்கணும்னே வாசித்தேன். ஏன்னா முழுமையாக திரட்டப்படவில்லை. திரட்டப்பட்டதையாவது நம்ம சொல்லணும். அப்போது பெண்களுக்கு எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, இன்னும் திரட்டப்பட வேண்டும். அந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் 169 வருட பழமை வாய்ந்த இந்த பல்கலைக்கழகத்திலே நான் 2வது பெண் பதிவாளர். ஆகவே தான் இந்த பெண்கள் பெயரையெல்லாம் வாசித்தேன். நான் வாசிக்காவிட்டால் யார் வாசிப்பார்கள் என்று சொல்லி வாசித்து விட்டேன். இன்னும் நிறைய இருக்கு. முக்கியமான ஒன்று, இந்த அழைப்புதல் பார்த்தேன், இன்றைக்கு புத்தகம் வாங்குகிறவர்களுக்கு 500 ரூபாய். அதற்காக அல்ல, அருமையான புத்தகம், வாங்கி செல்லுங்கள், பலருக்கு இதை பரிசாக வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி இந்த அழைப்பு கொடுத்து என்னை அழைத்து ஊக்குவித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும், தமிழ் வளர்ச்சி கழக அங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. தலைமை உரை மற்றும் சிறப்புரை வழங்க மாண்பமை ப. சிதம்பரம் அவர்களை பெருமகிழ்வோடு அழைக்கின்றோம். 20 நிமிடங்கள் தாமதமாக வந்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஏர் இந்தியா மன்னிப்பு கேட்கும் என்று நம்பிக்கையில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் முனைவர் மாரா அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ரீட்டா ஜான் அவர்களே, முதல் படியை பெற்றுக்கொண்ட திரு சுரேஷ் ராஜகுமார் அவர்களே, இந்த நூலின் ஆசிரியர் முனைவர் மு. ராமசுவாமி அவர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் வளர்ச்சி கழகம் ஒரு காலத்தில் அபிலாசலிங்கம் செட்டியார், சி. சுப்பிரமணியம், வாசே குழந்தசாமி, பெரியசாமி தூரன் அவர்கள் காலத்தில் புகழோடும் பெருமையோடும் விளங்கியது.
எல்லாருக்கும் நல்ல காலம் கெட்ட காலம் வருவதை போல தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கும் ஒரு இருண்ட காலம் வந்தது. அந்த இருண்ட காலத்தில் 4-5 ஆண்டுகள் முடங்கி கடந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தில் நான் விளக்கேற்றுகிறேன், புத்துயிர் ஊட்டுகிறேன் என்று சொல்லி முன்வந்த முனைவர் மா. ராஜேந்திரன் அவர்களை நான் எவ்வளவு பாராட்டினாலும் அதற்கு தகும். அவர் ஊக்கம், உழைப்பு, உற்சாகம் அதெல்லாம் இல்லாமல் தமிழ் வளர்ச்சி கழகம் புத்துயிர் பெற்றிருக்காது. அறங்காவலர் குழு தலைவர்னா இது பெரிய பதவின்னு நினைக்காதீங்க. வளர்ச்சி கழகம், தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் தான் பொறுப்பான பதவி. பொறுப்பான வேலைகள், பொறுப்பான பணிகள், இவ்வளவு முயற்சியும் இந்த கைகூடி வந்திருக்குன்னா இதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 7 மாதம்தான். 2025 ஜூன் மாதத்தில் தான் திருத்தி அமைக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சி கழகத்தின் முதல் கூட்டம் நடந்தது. இன்னைக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நாடகவியல் களஞ்சியம் என்ற ஒரு அற்புதமான நூலை வெளியிடும் அளவுக்கு இதற்கு பேராசிரியர் ஜெயதேவன், மற்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் அவருக்கு துணை நின்று இந்த நாடகவியல் களஞ்சியத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய எல்லை என்னவென்றால், பெரியசாமி தூரன் அவர்கள் இருந்தபோது கலைக்களஞ்சியம் வெளியிட்டதைப் போல நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு கலைக்களஞ்சியம் வெளியிடுவோம்னு சொல்லலை, வெளியிட வேண்டும் என்பது எல்லை. அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் பேராசிரியர் மாரா போன்றவர்கள், அவருக்கு துணைவர்களை போன்றவர்கள் உடல் நலத்தோடு மனதிடத்தோடு இருந்து பெரியசாமி தூரன் அவர்கள் நிகழ்த்திய அற்புதமான பணியை மீண்டும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு குழுவினுடைய உறுப்பினர் சொன்னார், முழுக்க முழுக்க உண்மை. ஆங்கிலத்தில் கலைக்களஞ்சியம் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்திய மொழிகளிலே முதலாக வந்த கலைக்களஞ்சியம் தமிழ் கலைக்களஞ்சியம். அதுக்கப்புறம் ஒரு 2 மொழிகளிலே வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் கலைக்களஞ்சியம் என்பது ஒன் டைம் ஒண்டர் அல்ல. ஒரு முறை வந்தால் அது கலைக்களஞ்சியம் முடிஞ்சத. ஏன்னா அறிவு வளர்கிறது, எழுத்து வளர்கிறது, இலக்கியம் வளர்கிறது, பல்வேறு அறிவியல் துறைகளிலே மிகுந்த வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆக நாள்தோறும் நீங்கள் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டாலும் நேற்று கலைக்களஞ்சியம் பழசாயிடும். அந்த அளவுக்கு இன்று உலகத்தில் பெரிய மாறுதல்கள் விரைந்து நடைபெறுகின்றன. ஆக என்னுடைய பொறுப்பு என்னன்னு சொல்கிறேன், உண்மை ரொம்ப சின்ன பொறுப்பு தான். பணம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோ பணம் பத்திரமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டா மற்ற வேலைகளெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். பணம் பத்திரமாக இருக்கிறது. பணம் என்று வரும்பொழுது நான் 1-2 பகிரங்கமாக குறிப்பிட வேண்டும். பல பேருக்கு செய்தி வந்திருக்கும். தமிழ்நாடு அரசு 2 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள்.
அப்புறம் 15 லட்சம் இன்னொரு இனத்தில் தந்திருக்கிறாங்க. முதலமைச்சர், நிதி அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆகிய அனைவருடைய ஒத்துழைப்புடன் இந்த 2,15,00,000 வந்திருக்கிறது. இந்த 2,15,00,000க்கு நான் கேட்டபோது ஒரு நிபந்தனை நானே விதித்து கொண்டேன். அதையும் எழுதிக்கட்டும். நீங்கள் 2 கோடி தாங்க, நாங்கள் 1 கோடி திரட்டுறோம்னு சொன்னேன். இந்த 1 கோடி திரட்டுவது என்பது பாதி கிணறை தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி தான் இருக்குது. பாதி கிணறை தாண்டிட்டான். இன்றைக்கி தான் பாதி கிணறை தாண்டி இருக்கோம். அதனால் ஜூன் மாதம் 2026க்குள்ள ஓராண்டுக்குள்ள 1 கோடி திரட்டுகிறோம் என்று சொன்னேன். 1 கோடி திரட்டி விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புரவலர்கள், அன்பர்கள் தாராளமாக தர வேண்டும் என்றால் நீங்கள் தரேன்னு சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆனால் இதை நிரந்தரமாக ஆக்க வேண்டும். இந்த நிதி சுமை என்று இல்லாமல், நிதி சுமை இல்லாமல் தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பணியை செய்ய வேண்டும் என்றால் நிதி சுமை அவர்கள் தோளிலிருந்து எடுத்து வேறு தோளில் ஏற்றிடணும். நிதி சுமை இல்லாமல் செய்ய வேண்டிய வேலை, அந்த நிதி சுமையை பெருமளவு குறைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்போடு. இதை தமிழ்நாடு அரசனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. சும்மா கேட்டோம், உடனே சரின்ட்டாங்க. இன்னும் முதலமைச்சரை நான் நேரடியாக பார்க்கல, அமைச்சர்களே முதலமைச்சரிடம் சொல்லி இதை பணத்தை தந்துட்டாங்க. இன்னும் கனவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம். ஆனால் இதை நிரந்தரமாக நிதி சுமையே இல்லாமல் 100 ஆண்டுகளுக்கு தமிழ் வளர்ச்சி கழகம் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதை ஓரளவு செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டாம். நான் இன்னும் தமிழ் அறிஞர் அல்ல. இந்த நூலை பற்றி மதிப்புரை வழங்குவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் இந்த நூலை பற்றிய ஒரு அணிந்துரையை நான் மிக மதிக்கிற இந்திரா பார்த்தசாரதி சொல்லியிருக்கிறார். இந்திரா பார்த்தசாரதி தான் அண்மை காலத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில், 21ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் நிறைய நாடகங்களை எழுதி நாடகங்களை அரங்கேற்றி இருக்கிறார். டெல்லியில் அவர் பேராசிரியராக இருக்கும்போது அவருடைய நாடக ஒத்திகைக்கு நான் போனேன். அப்போ தான் முதல் அவர் சந்தித்தேன். அப்புறம் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக பழக்கம். இப்போ முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். ஆனால் அதே சூட்டிகையோடு அதே உணர்வோடு இருக்கிறார். நான் சொன்னேன், இந்த மாதிரி கலைக்களஞ்சியம், நாடக களஞ்சியம் தயாரிக்கிறோம். அது பேராசிரியர் ராமசாமி அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களை நீங்கள் பார்க்கணுமே. எனக்கு தெரியுமே, வர சொல்லுங்க அப்படின்னார். அப்புறம் பேராசிரியர் மாராவிடம் சொல்லி அவர்கள் சந்தித்து அந்த சந்திப்பெல்லாம் எழுதியிருக்காரு. எண்ணுரையில் பேராசிரியர் ராமசாமி அவர்கள், ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் படித்து பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு சொன்னது, நான் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன், அது எழுதியிருக்கேன். கூத்து என்ற சொல் எப்போ வந்தது, எங்கே வந்தது? ஈப்பா சொன்னாது, கூற்று, தலைவன் கூற்று, தலைவி கூற்று, தோழி கூற்று, அதுதான் கூற்று தான் கூத்தாக வந்துருச்சுன்னு சொன்னார். அதற்கு பேராசிரியர் ராமசாமி அவர்கள் மறுமொழி பதில் சொல்லியிருக்கிறார். இல்லை, இன்னொரு பார்வையில் பார்க்கலாம்னு அவர் சொல்கிறார். அதை ஈப்பா அவர்கள் குழந்தை குதூகலப்படுவதைப் போல குதூகலப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். அதாவது 2 அறிஞர்கள் சந்திக்கும் பொழுது எவ்வளவு
புதிய சிந்தனைகள் பெறுகின்றன என்பதை நான் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி அறிஞர்கள் தொடர்ந்து சந்திக்க வேண்டும், அதற்கு ஒரு மேடை உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு களம் இருக்க வேண்டும், அறிஞர்கள் பேச வேண்டும், எழுத வேண்டும். இப்போ உலகத்தில் பெரிய இலக்கியமெல்லாம் கடிதங்கள் தான். இவருக்கு எழுதிய கடிதம், அவருக்கு எழுதிய கடிதமே இலக்கியமாகுது. ஜவஹர்லால் நேரு எழுதிய கடிதங்கள் எல்லாம் இப்பெல்லாம் யாரும் அரசியல்வாதிகள் கடிதமே எழுதுறது கிடையாது, குறுஞ்செய்தி அனுப்பிடுறாங்க, இல்லை மின்னஞ்சல் அனுப்பிடுறாங்க. கையெழுத்து எழுதத்தானே கையெழுத்து போடணும், குறுஞ்செய்தி மின்னஞ்சலெல்லாம் கையெழுத்து போட வேண்டாம். அதெல்லாம் ஜவஹர்லால் நேரு தன் மகளுக்கு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் ஒரு இலக்கியம், அதுவே இலக்கியம். அந்த மாதிரி ரவீந்திரநாத் தாகூருக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையே நடந்த கடித போக்குவரத்து, ஜவஹர்லால் நேருக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் இடையே நடந்த கடித போக்குவரத்தெல்லாம் இப்போ சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சந்திப்புகள் அடிக்கடி நிகழ வேண்டும். அந்த சந்திப்புகள் நடைபெறுவதால் தான் பல பேர் தனித்தனியாக அவரவர்கள் சைலோவில் அவரவர்கள் கூட்டுக்குள்ளே இருந்து சிறகடிக்கிறாங்களே ஒழிய சுதந்திரமாக பல பேரை சந்தித்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. இதில் ஒரு பின்னாடி ஒரு கிளாஸரி இருக்கு, அதை பார்த்தாவே தெரியும் எவ்வளவு பொருள்களை இந்த நாடக களஞ்சியம் அடக்கி இருக்கிறது என்று தெரியும். என்னை பொறுத்தவரையில் நாடகம் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த பழக்கம். திரு சுரேஷ்குமார் ராஜகுமாரி அவர்கள் மன்னிக்க வேண்டும், நான் சினிமா பார்க்கறதில்ல. நான் கடைசியாக பார்த்த படம் சேரன்னு ஒரு படம் வந்துச்சு, எங்கள் ஊரில் பிறந்தவர் நடித்து இயக்கிய படம். அது ரொம்ப ஒரு என்ன படம் பேரே தெரியல. ஆனால் நிறைய படங்கள் வருகிறது. இந்த சிறை ஒரு சிறந்த படம் என்று பேராசிரியர் மாரா சொன்னார். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் மீது எவ்வளவு அடக்குமுறை அவிழ்த்து விடப்படுகிறது என்ற மைய கருத்தை வைத்து இந்த திரைப்படம் வந்திருக்கிறதாக சொன்னார். பார்க்கணும், பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்க்குறேன். ஆனால் நாடகங்கள் எனக்கு பிடிக்கும். நவாப் ராஜமாணிக்கத்திலிருந்து கடைசியில் சோ வரைக்கும் நான் நாடகம் பார்த்தேன். அதில் மனதில் நின்ற நாடகம் ராஜராஜ சோழன். பல பேர் ராஜராஜ சோழன் ஆசிரியர் அரு ராமநாதன் எங்கள் ஊரில் பிறந்தவர், எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு. அதில் எனக்கு பெருமை, எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருந்தார். காதல் என்று ஒரு இதழை வெளிக்கொண்டாந்தார், ஆனால் அது நின்று போச்சு. அவர் தான் ராஜராஜ சோழன் எழுதினார். அதில் ராஜராஜ சோழனாக TK பகவதி, ராஜேந்திர சோழனாக TK சண்முகம், குந்தவையாக இளைய குந்தவையாக ஹேமலதா என்ற ஒரு பெண், அவருடைய காதலனாக விமலாதித்தன், அவர் பேர் எனக்கு தெரியல, மறந்து போச்சு, இயற்பெயர் தெரியல. ஆனால் அந்த நாடகம் 1000 நாடகங்கள் அரங்கேற்றிருக்கும். அதை போல ஒரு வெற்றி பெற்ற நாடகமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்பா. அதே மாதிரி பல நாடகங்கள் நவாப் ராஜமாணிக்கத்திலே தொடங்கி, அந்த நவாப் புல்லா வச்சிருக்கனால அவருக்கு பேரே நவாப் ராஜமாணிக்கம். மேஜர் சுந்தர்ராஜன், அவர் மேஜராக நடித்ததுனால மேஜர் சுந்தர்ராஜன். பல சிறந்த நடிகர்களை உருவாக்கியது நாடகம்தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அரசியல் மாறுதல், மாற்று கட்சி என்று உருவாகியதே நாடகத்தில் தான்.
பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் எழுதிய நாடகங்கள் தான் அவங்க நாடகத்தை கைப்பற்றினாங்க. சினிமா வந்த பிறகு சினிமாவை முதல்ல பேச்சு மேடையை கைப்பற்றினார்கள். அதற்கு ஈடாக காங்கிரஸ் கட்சியில் பேச்சாளர்கள் கிடையாது. நாடகத்தை கைப்பற்றினாங்கள். அதென்ன கூத்து தானே அது என்னன்னு காங்கிரஸ். அப்புறம் சினிமா வந்துச்சு. சினிமா வந்த பிறகு தொலைக்காட்சி வந்துருச்சு. அதில் அது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய விதையே எந்த வயலில் விதைத்தார்கள் என்றால் நாடக மேடையில் தான். நாடக மேடை என்ற வயலில் தான் விளைத்தார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் நாடகத்தை பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த இது வரலாறு நூல் அல்ல. ஆனால் களஞ்சியத்தில் நீங்கள் ஆங்காங்கே சொற்களை பார்த்தீங்கன்னா நடிகர்னு வந்தால் நடிகைன்னு வந்தால் அதில் சில குறிப்புகள் வருகிறது. அந்த குறிப்புகளே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை உணர்த்துகிறது. இது பெரிய சிரமம். ஒரு களஞ்சியம் தயாரிப்பது என்பது பெரிய சிரமம். அனைத்து அறிவு செல்வத்தையும் ஒரு பெட்டகத்தில் அடுக்கிற மாதிரி அது முடியாது. அது நான் முடிச்சிட்டேன்னு சொன்னால் அது தற்பெருமை. அடக்கவே முடியாது. கடல் அளவுக்கு அறிவு இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது, தரவுகள் இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு 450 பக்கத்துக்குள்ளே அடக்கிறது எளிதல்ல. அதை பெரும் சிரத்தையோடு பெரிய ஆற்றலோடு இதை செய்திருக்கிறார் பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய கரவொலி அளித்து பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு முதுமை என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் பார்க்கும்போது இளைஞராக தான் இருக்கிறாரு. அவருக்கு உடல் நோய் வழிபட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு இடையில் முதுமை, உடல் நோய் இருந்த காலத்தில் இதை சிறப்பாக செய்திருக்கிறார். இது எனக்கு நம்பிக்கையை தருகிறது. இன்னும் பல நூல்களை தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிடப் போகிறது. அது பேராசிரியர் மாரா அவர்கள் வரவேற்புரையிலே சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். எங்களை நோக்கம் என்னன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு நூலை வெளியிட வேண்டும். அதற்கு இன்னும் பல பேர் எழுத வேண்டும், ஆர்வத்தோடு முன் வர வேண்டும். எல்லா சுமைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அறிவை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க, அறிவு எழுத்தை மட்டும் கொண்டு வாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நூலை வெளியிட வேண்டும். சென்னை பல்கலைக்கழகம் அன்னை பல்கலைக்கழகம்னு சொன்னார். நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருந்தது, சென்னை பல்கலைக்கழகம். அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் அன்னை பல்கலைக்கழகத்தில் முதல் களஞ்சியத்தை, இந்த நாடகவியல் களஞ்சியம் என்ற நூலை வெளியிடுவதிலே மிகுந்த பெருமைப்படுகிறேன். எனக்கு எதிர்பாராத வாய்ப்பு. நானே நூலை வெளியிடும் பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகங்களில் இந்த நூல்களை வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. கைகூடும் என்று நம்புகிறேன். இவ்வளவு திரளாக இங்கே வந்து பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்காக நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் வளர்ச்சி கழக துணைத் தலைவர் முனைவர் கிருஷ்ணசன் சோர்டியா அவர்கள் இப்போது நூலாசிரியர் முனைவர் மு. ராமசுவாமி அவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கி சிறப்பிப்பார். திரு
முரசொலி சிங்காரம் ஐயா அவர்கள் இப்பொழுது நூலாசிரியருக்கு சிறப்பு செய்வார். தமிழ் வளர்ச்சிக் கழக அறங்காவல் குழு உறுப்பினர் திரு முஸ்தபா அவர்கள் ரூபாய் 10 லட்சம் புரவலர் நிதி அளித்துள்ளமைக்கு அவரை பாராட்டி சிறப்பிக்க மாண்பமை ப. சிதம்பரம் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். இவ்வினிய நிகழ்வை தொடர்ந்து நன்றி உரை ஓவியர் டிராஸ்கி மருது அவர்களுக்கு மதிப்பூதியம் வழங்கி சிறப்பிக்க மு. ராமஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிருஷ்ணசன் சோடியா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறிஞர்கள் எல்லோரும் கூடி அமர்ந்திருக்கின்ற இந்த ஒரு மேடை, எங்களுடைய தலைவர் அவர்கள் புத்துயிர் கொடுத்துருக்கிறார் எங்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு. அதை நாங்கள் மறக்கவே முடியாது. ரெண்டாவது, எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அன்போட இந்த நேரம் தவறாமல் வர்றதுக்கு முயற்சி செஞ்சு இந்த வயசில் 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசுலையும் ஒரு இளைஞர் போல் இருக்கிற போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை என்பது உண்மை. ஆனால் திருக்குறள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் இன்னிய தேயத்தை சென்று அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பொருளுடைய முக்கியத்துவம் புரியுது. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, செய்க பொருளை சிறக்க இருக்கும். அதுதான் அது கூறிய வாழ். அது நமக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள வந்து அடக்கணும்னா பணம் பலம் வேணும். இன்றைக்கி அமெரிக்காவில் ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்காருல்ல, அந்த பண பலத்தை வச்சு தானே செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த நாடக நூலை பற்றி அருமையாக எல்லாரும் சொன்னாங்க. நான் வந்து மனசார என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மனித பிறவி கிடைத்தற்கு அரிய பிறவி, ரொம்ப கஷ்டமான பிறவி, அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி கிடைச்ச பிற்பாடு அந்த பிறவினுடைய நோக்கத்தை நம்ம எழுதணும்னு சொன்னால் நம்ம அதை ஒரு கவனமாக எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி வாழணும், எதை நினைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கற்றுண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற வாரா நெறி அப்படின்னு சொல்கிறாரு திருக்குறள் ஆசிரியர். திருப்பி இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறார். சிறப்பு என்னும் செம்பொருளை கண்டதுன்னா, செம்பொருள் எப்படி இருக்குன்னா, இன்சொலால் ஈரம் அலை படிரியலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அது திருக்குறளை நம்ம பார்த்தீங்கன்னா பல ஆங்கிளில் அவரை சொல்லி பல இடங்களில் சில கருத்துக்களை சொல்கிற பொழுது அடிப்படையில் என்ன சொல்கிறாரு? அன்பு தான் முக்கியம், அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே தான் சொல்கிறாரு. திருமந்திரத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, அன்பும் சிவமும் இரண்டெல்வர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்கிறதுனால இறைமை என்பது அன்பு தான். அந்த அன்பு தான் அந்த நாடகத்தின் மூலமாக சமுதாயத்தை திருத்துவதற்கு, சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை நடித்து காட்டி செய்திருக்கிறார்களே. ஐயா சொன்ன மாதிரி நவாப் ராஜமாணிக்கம் காலத்துலேருந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அவருடைய நாடகம். ஐயப்பன் நாடகம் நவாப் ராஜமாணிக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆர்எஸ் மனோகர் இலங்கேஸ்வரன் நாடகம் நடத்துவார். அப்பப்போ ஷோ நடத்தினார். நிறைய பேர் நாடகம் நடத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சொல்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு பிற்பாடு எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு மாத்திரம் மறக்கக்கூடாது யாருமே. எல்லாருக்கும் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறது என்னென்னா, திருக்குறளை வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைச்சி வாழ்ந்தால் ஒழிய திருக்குறளுடைய இந்த இனிமையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வினவு தெரிஞ்சு என்னுடைய 27வது வயதுலேருந்து இப்போ எனக்கு 79வது வயசு நடக்குது. இன்னை வரைக்கும் திருக்குறளை தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கையோடு நான் இணைச்சி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நான் அமைதியாக இருந்தேன்.
என்னுடைய மனைவி எனக்கு இப்போ தான் சமீபத்தில் இறந்தாங்க. ஆனால் எனக்கு அப்பப்போ தூண்டுதலாக இருந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சி பார்க்குறேன், இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடைன்னு அப்படின்னு சொன்னார் திருக்குறளாசிரியர். அது என்னுடைய மனைவிக்கு பொருந்துன்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என்னைக்கு இறந்தாங்களோ அவங்க இறந்த அன்னைக்கு முழு ராத்திரியும் முழிச்சுட்டு இருந்து தனக்கு கடைசி இரவு நினச்சிட்டாங்களோ என்னவோ, ராத்திரி பூரா தூங்காமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு விடிகாத்தால 4:50க்கு அவங்க உடலை விட்டது இருக்க, அது எப்படி அவங்களுக்கு தூங்காமல் இருந்து அதை ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு நினைக்கிற போது தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திருக்குறளை அந்த உருப்படியாக படித்தோம்னா நம்ம கியாபி விஸ்வநாதன் ஐயா சொல்லுவாங்க, திருக்குறளை முழுமையாக படித்த வேறு எதையும் படிக்க வேண்டாம், திருக்குறள் போதும் அப்படின்னு சொல்லுவார். எனவே இந்த நன்னாளில் திருக்குறள் ஆசிரியரை நினச்சி நம்ம எல்லோரும் திருக்குறளை படிக்கணும். ராமசாமி ஐயா மீட்டிங் வரவர், ஆட்சிக்குழு மீட்டிங் வரப்போ நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அந்த எளிமையான நோக்கத்தோடு பாருங்கள், என் கையால் சால்வை போட்டுக்கணும்னு சொல்ல அவர் ஒத்துக்கிட்டது. அமைச்சர் முன்னிலையில் நான் அவருக்கு சால்வை போத்துறேன்னு அவர் எதிர்பார்க்குறது, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நான் ரொம்ப சாதாரண ஆள், சாதாரண வியாபாரி, எளிமையாக வாழ்ந்தவன், கிராமத்தில் பிறந்தவன். எளிமையான வாழ்க்கையில் இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இறையருள் எனக்கு துணை இருந்தது. இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் சீனையில் இந்த துறையை துவங்குவதற்கு எங்களுக்கு ஆணிவேராக இருந்தவங்க ஐயா சிதம்பரம் ஐயா தான். ஏன்னா அப்போ அவங்க தான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அட்வைசராக இருந்தார், லீகல் அட்வைசர். டாக்குமெண்ட் எழுதுனது ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார். அவர் தான் அந்த டாக்குமெண்ட் குழு சேர்மன். அந்த அக்ரிமெண்ட் அப்ரூவ் பண்ணவர் சிதம்பரம் ஐயா தான். அதுதான். ஆனால் நீங்கள் அந்த துறை நல்லா நடந்துகிட்ருக்கு. எனவே தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி அடிக்கடி நம்ம மீட்டிங் போடணும், நிறைய அறிஞர்களை இணைக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் நமக்கு பாரதியார் சொன்ன வரிகளை மறக்கக்கூடாது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னதுன்றது பாரத நாடை இணைச்சி தான் பாரதியார் பாடியிருக்கார் என்பதனால இந்த நினைப்பில் இந்த நல்ல நாளில் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆதரவோடு தமிழ் வளர்ச்சி கழகம் மேலும் மேலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர வேண்டும் என்று இறையருளை வேண்டி இந்த நூலாசிரியரை பாராட்டி, ஓவியரையும் பாராட்டி, நூல் பெற்ற சிறை இயக்குனரையும் பாராட்டி எல்லோருக்கும் நன்றி கூறி பணிவுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயாவிற்கு பெருநன்றி. நன்றி உரை வழங்க முனைவர் உரு ராசேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய பணிகளை மீண்டும் ஊக்குவித்து செயலாக்க வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசிற்கு முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அரசு எடுத்த முயற்சிக்கு துணை நிற்கிற நிதி கொடுத்தோர் அனைவருக்கும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு வரவேற்புரை வாற்றி அமர்ந்திருக்கிற அதனுடைய தலைவர் அவர்களுக்கு அனைவருடைய சார்பில் நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். எடுத்த செயலை உரிய நேரத்தில் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்கிற கொள்கையோடு தமிழ் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மாரா அவர்கள் இதற்கு தலைமையேற்றிருப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. ஒரு துணைவேந்தராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தமிழ் வளர்ச்சியில் அரசு எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்கிற உணர்வோடும் அது மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் இந்த பொறுப்பினை ஏற்ற அவருக்கு அனைவருடைய சார்பில் நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். நூலினை வெளியிட்ட நம்முடைய மேனாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அகில இந்தியாவும் எந்த ஒரு பிரச்சனை பற்றி பேசினாலும் மேதகு பாசி என்ன சொல்கிறார் என்று எல்லோரும் கவனிக்க தொடங்கி இருக்கிற காலம் இது. அது அரசியலாக இருக்கலாம், இலக்கியமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் எழுத்து என்கிற அவருடைய அமைப்பு என்பது
மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அதை சார்ந்தவர்களுக்கு நிரம்ப தெரிந்திருக்கும். அவர் பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார்கள், எனக்கு வேறு வேலையே இல்லை, இருக்கிற பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பதுதான் என்னுடைய வேலை என்று சொன்னார்கள். பல ஆண்டு காலம் இந்தியாவினுடைய பணத்தையே பாதுகாப்பாக வைத்திருந்த நீங்கள் உறுதியாக இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய பணத்தையும் பாதுகாப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய நிலையில் அதனுடைய வளர்ச்சியிலும் உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் முழுமையாக உணர்வோம். நீங்கள் எந்த அளவிற்கு அதிலே முயற்சி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் என்பதனை சொல்லி அனைவருடைய சார்பில் அவருக்கு நம்முடைய நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று முன்னிலை உரையாற்றிய துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் முனைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும், நூலாசிரியரையும் ஓவியரையும் சிறப்பித்த முனைவர் கிருஷ்ணசந்த் சோடியா அவர்களுக்கும், தமிழ் உலகம் நன்கு அறிந்த எல்லா தமிழ் வளர்ச்சிக்கான எல்லா நிலையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுகிற திரு முஸ்தபா அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு பலவற்றிற்கு காரணமாக இருந்தாலும் கட்டாயம் ஒரு திரைப்படத்தை பார்த்தாக வேண்டும் என்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது. நீண்ட நாட்களாக படம் பார்க்காத நம்முடைய மேனாள் அமைச்சர் அவர்களையும் சிறையை தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட படத்தினை வழங்கி இருக்கிற சுரேஷ் ராஜகுமார் அவர்களுக்கும், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய 2வது பெண் பதிவாளர் என்கிற பெருமையோடு அமர்ந்திருக்கிற, பெண்ணுரிமைக்காக பெரியார் தொடங்கிய அந்த போர் இன்னும் நிற்கவில்லை என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர். ஏனென்றால் பெயர் பட்டியலை படிப்பதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னவர் இந்த பட்டியல் நீள வேண்டும் என்கிற விருப்பத்தையும் தெரிவித்த பதிவாளர் அவர்களுக்கு நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். எந்நேரமும் வீதியில் நடந்தாலும், தோளில் ஒரு தோல்பை தொங்கினாலும், தமிழையும் நாடகத்தையும் மறவாமல் இருக்கிற பேராசிரியர் முனைவர் ராமசாமி அவர்கள். அவருக்கு அடையாளமே 2, ஒன்று தாடி, இன்னொன்று தோல்பை. அவருக்கு அந்த அடையாளம் என்பது அவர் படைத்திருக்கிற பல செய்திகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றிய காலத்தில் ஆற்றிய பணிகள் என்பது நிரம்ப. அதை போல நம்முடைய மேனாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பல நாடகங்களை சொன்னார்கள். ஆனால் தெரு நாடகங்களை எல்லாம் நடத்தி அந்த நாடகத்திற்கு ஒரு உயிரோட்டம் தந்தவர் திரு ராமசாமி அவர்கள். அப்படிப்பட்டவர் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய முயற்சிக்கும் இன்றைக்கு அடிகொலி இருக்கிறார். அவருடைய அந்த களஞ்சியம் என்பது அதற்கு ஊக்கமளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய சார்பில் திரு ராமசாமி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி கழகத்தில் இங்கே நிரம்பி இருக்கிற மக்கள், எழுத்து ஆளுமைகள், மொழி ஆளுமைகள், பல துறையை சார்ந்தவர்கள், திரு எழுத்தாளர் திரு கிருஷ்ணய்யா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்றும் துணையாக இருக்கிற திரு ஜெயதேவன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே தனித்தனியாக யாரையும் நான் அழைக்க முடியாது. ஆனால் வந்திருக்கிற தமிழறிஞர்கள் அனைவரையும், வந்திருக்கிற எழுத்தாளர்கள், பல்துறையை சார்ந்தவர்கள், எல்லாவற்றையும் விட எதிர்காலத்தை அமைக்கப் போகிற ஒரு உண்மையான தமிழ் பண்பாடு, நாகரிகம் இவைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வெளியிலே செல்லக்கூடிய அளவிற்கு இங்கே அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்கள், இந்த பல்கலைக்கழகத்திலே இதை நடத்துவதற்கு அனுமதித்தவர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் ஒரு வழக்கின் காரணமாக, என்றோ தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக தஞ்சையில் இருந்து அவர் திருச்சி வந்து விமானத்தை பிடித்து வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தாலும் கூட
அவருடைய வாழ்த்து நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்பதனை சொல்லி இந்த விழா சிறப்பதற்கு உதவிட்ட அத்துணை பேருக்கும் இது நன்றாக நடைபெறுவதற்காக தங்களுடைய பங்களிப்பை வழங்கிய அனைவருக்கும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய சார்பில் நன்றியினை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.